திராவிட முன்னேற்ற கழகம் இந்நேரம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் உறுதியோடு சொல்லுகிற ஜல்லிக்கட்டு என்கிற அந்த வீர விளையாட்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருப்போம். நான் வெகுஜனமாக குற்றம் சொல்லுகிறேன். இது தடைபட்டு போனதற்கு காரணம் அதிமுக ஆட்சிதான் என்பதை நான் அழுத்த திருத்தமாக பதிவு செய்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். நாளைக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா அது தெரியாது. நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். ஏன்னா கலைஞருடைய மகன் நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற ஜல்லிக்கட்டு அல்ல. தமிழ் பண்பாட்டுக்குரிய மானத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். வடிவேலு காமெடியைத்தான் நினைவுக்கு வரும். இப்போ வரும், ஆனா வராது. தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பண்பாட்டு விளையாட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நடத்திட வேண்டும். அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் துணை நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு இதை நினைவுபடுத்தக்கூடிய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு போராட்ட களமாக அமைத்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே குழுமியிருக்கக்கூடிய உங்களை நான் காணுகிறேன். அப்படி குழுமியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அதிகமான அளவிற்கு ஏன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய வகையில இளைஞர் பட்டாளத்தை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆர்வத்தோடு கூடியிருக்கிறீர்கள், ஆரவாரத்தோடு குழுமி இருக்கிறீர்கள், எழுச்சியோடு குழுமி இருக்கிறீர்கள், உத்வேகத்தோடு குழுமி இருக்கிறீர்கள், உற்சாகத்தோடு குழுமி இருக்கிறீர்கள். வெறும் ஆர்வத்தோடு மட்டுமல்ல, அடங்காத ஆர்வத்தோடு இங்கே நீங்கள் குழுமி இருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். எதற்காக? இந்த மண்ணினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக, தமிழர்களுடைய வீர விளையாட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றிட வேண்டும், நம்முடைய கௌரவத்தை நிலைநிறுத்திட வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டம் தான் இந்த போராட்டம் என்பதை இங்கே நீங்கள் எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வரக்கூடிய பொங்கல் திருநாளில் இந்த அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அப்படி நடைபெறக்கூடிய அந்த வீர விளையாட்டில் உங்களோடு சேர்ந்து காணக்கூடிய வாய்ப்பை நானும் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு நான் இருந்தேன். தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், அவர்கள் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் அது நடத்தப்படும், அது நிச்சயமாக நடத்தப்படும், உறுதியாக நடத்தப்படும் என்று தொடர்ந்து வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. வாக்குறுதிகள் என்பது மக்களிடத்தில் எடுத்து சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவருடைய அனுமதியை பெற்று ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தோம். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். ஆக அந்த போராட்டத்தை நடத்திய நேரத்தில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்தார். தலைவர் கலைஞர்களுக்கு கடிதம் எழுதினார். நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான எல்லா பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் அது நடத்தப்படும். எனவே போராட்டத்தை கொஞ்சம் ஒத்திவையுங்கள் என்று மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்ட நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு
அந்த போராட்டத்தை ஒத்தி வைத்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு உரிய அனுமதி மத்திய அரசின் மூலமாக வழங்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இந்நேரம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருந்தால் உறுதியோடு சொல்லுகிறேன், ஜல்லிக்கட்டு என்கிற அந்த வீர விளையாட்டு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருப்போம். எந்த உணர்வோடு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். 2010 இதே தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே தான் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு தடையை போட்டது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு தடையை போட்டது. அப்படி தடை போட்ட நேரத்தில் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற காரணத்தால் அந்த தடையை தகர்த்தெறிவதற்கு சட்ட ஆலோசகர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வகுத்து தந்திருக்கக்கூடிய நடைமுறைகளை அத்தனையும் நாங்கள் கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழி தந்து அந்த அடிப்படையில் அதற்குரிய சட்டத்தை அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் ஏற்றி அன்றைக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்திய பெருமை கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு உண்டு என்பதை நான் இங்கே பெருமையோடு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். நான் பகிரங்கமாக குற்றம் சொல்கிறேன், இது தடைபட்டு போனதற்கு காரணம் அதிமுக ஆட்சிதான், அதிமுக ஆட்சிதான் என்பதை நான் அழுத்த திருத்தமாக பதிவு செய்கிறேன். மத்தியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மத்தியில் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி ஆட்சிதான் மத்தியில் இருந்தது. எனவே இதுக்கு காரணம் காங்கிரஸ் திமுகவும் தான் என்று நம்மீது திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மீது இன்னமும் பழி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் இன்றைக்கு அவர்களுடைய வாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இதே அதிமுக 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தப்போ எத்தனையோ அறிவிப்புகளை, எத்தனையோ உறுதிமொழிகளை தந்தார்கள். 110 விதியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நூற்றுக்கணக்கான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அப்படி தந்த உறுதிமொழிகளில் மிக மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மதுரையில் 100 கோடி ரூபாய் செலவில் எப்படி அமெரிக்காவில சுதந்திர தேவிக்கு ஒரு சிலை இருக்கிறதோ அதுபோல தமிழ் தாய்க்கென்று ஒரு சிலையை மதுரையில் அமைப்போம் என்று எப்போ 2011ஆம் ஆண்டு சொன்னார்களே, நான் கேட்கிறேன், இதுவரையில அந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறதா? தை பொங்கல் இன்னும் 11 நாட்களில் வரப்போகிறது. தை பொங்கல் இன்னும் 11 நாட்களில் வரப்போகிறது. நான் கேட்கிறேன், சென்ற முறை ஓபிஎஸ் அவர்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரா, நாளைக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா அது தெரியாது. நான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் போக விரும்பல. அது அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்க உள்கட்சி விவகாரம். எனவே அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அன்றைக்கு இதே ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், நான் ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேச மாட்டேன், ஏன்னா கலைஞருடைய மகன், நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். 2015ஆம் ஆண்டு 22/12/2015ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்? நிச்சயமா ஜல்லிக்கட்டை நடத்துவோம், கவலைப்பட வேண்டாம், அதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று சட்டமன்றத்தில் பேசி அது அவை குறிப்பில் ஏற்றப்பட்டிருக்கு. ஆக 2015 தந்த உறுதிமொழி அப்போ அவர் சொன்னது. இப்ப 2016 ஜனவரி போச்சு, இப்ப 2017 ஜனவரி வந்துருச்சு. ஆக ஜல்லிக்கட்டு தான் இன்னும் வந்து சேரல. அந்த நிலையில தான் இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது திமுகவுக்கும்
அதிமுகவுக்கு நடக்கிற ஜல்லிக்கட்டு அல்ல, தமிழ் பண்பாட்டுக்குரிய மானத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பதை நீங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டை காக்க வேண்டும். அதற்கு ஒரு சட்டபூர்வமான முயற்சிகளை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி எடுத்திட வேண்டும். இதே தென்பகுதியை சார்ந்த நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவர் கலைஞரிடத்தில் அன்றைக்கு உறுதிமொழி தந்தார், நிறைவேற்றல, அது காப்பாற்றப்படல. இப்பொழுது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? வரும் வரும். வடிவேலு காமெடியைத்தான் நினைவுக்கு வரும். இப்போ வரும், ஆனா வராது. நான் ஏதோ வேடிக்கைக்கு பேசுகிறேன் நீங்கள் கருதக்கூடாது, வேதனையோடு சொல்லுகிறேன். நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய இன உணர்வை, நமக்கென்று இருக்கக்கூடிய இந்த உணர்வை கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த தகுதி இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஆக மத்திய அரசு ஆவணம் செய்யும் என்று இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அது வெறும் பேச்சாக இருந்து விடக்கூடாது, அது செயல்பாட்டிற்கு வந்தாக வேண்டும். ஆக உச்சநீதிமன்றம் தடை இருக்கிற நேரத்தில் அதை மீறி நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நம்முடைய பொன்குமார் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னாரே, காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. ஆனால் மத்திய அரசு நீதிமன்றத்திற்கு சென்று என்ன சொல்லுகிறது? ஆக அதை உத்தரவு போடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு உரிமை இல்லை, அது மாநில அரசுக்குத்தான், மத்திய அரசுக்குத்தான் உண்டு என்று உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லுகிற மத்திய அரசு ஏன் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை மீற முடியாது என்று சொல்லுகிற நிலை இருப்பதை தயவு செய்து இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். நாங்கள் தை மாதம் நடைபெறக்கூடிய பொங்கல் நாள் இந்த அலங்காநல்லூரில் பாலமைக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த போட்டி, இந்த விளையாட்டு போட்டி, இந்த வீர விளையாட்டு போட்டி நடைபெறுவதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று இந்த போராட்ட உணர்வோடு திறந்து வைக்கக்கூடிய இந்த மக்களின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரிய நன்றிக்குரிய மாண்புக்குரிய மோடி அவர்களே, தமிழகத்தை தயவு கொண்டு ஒன்றிப்பிடாதீர்கள். தமிழருடைய உணர்வுகளை தயவு கொண்டு மோடி அவர்களை நீங்கள் சோதிக்காதீர்கள். அதற்காகத்தான் இந்த போராட்டம். இந்த கட்சிதான் வர வேண்டும் என்று சொன்னது தமிழன் என்ற உணர்வை எவருக்கெல்லாம் இருக்கிறது யாரையும் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் அந்த நிலையில்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூர் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஜல்லிக்கட்டு தான். அதேபோல ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே இந்த அலங்காநல்லூர் என்கிற ஊர் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். எனவேதான் அலங்காநல்லூரில் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்று முடிவெடுத்து கலைஞருடைய அனுமதி பெற்று உத்தரவை ஏற்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அரசுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, தயவு செய்து இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தயவு செய்து நீங்கள் 5 வருஷம் ஏற்கனவே ஒரு காட்சி பொருளாகவே இருந்திருக்கிறீர்கள், இன்னமும் காட்சி பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக காலைகளை மட்டும் காட்சி பொருளாக ஆக்கிவிடார்கள் என்றுதான் நான் இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நீங்கள் மத்திய அரசு வற்புறுத்துங்கள், ஒரே சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுங்கள். அப்படி ஈடுபட்ட ஒரு வெற்றி நாடுகிற போது வருகிற பொங்கல் திருநாளில் உங்களோடு சேர்ந்து இந்த அலங்காநல்லூரில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியில் உங்களும் ஒருவராக இருந்து நாமும் பங்கேற்க காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். அதற்கு எல்லா வகையிலும் துணை நிலைகளை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.